இந்தியாவிலேயே பெரிய அளவுக்கு சுதந்திரத்திற்கு பாடுபட்டு உடம்பால் நைந்து போன மனிதன் என்றால் அதனுடைய வ.உ.சி.தான் சொல்ல வேண்டும். வக்கீல் தொழிலை விட்டு சுதந்திர போராட்டத்துக்கு வந்து சிறைக்கு போய் 2 ஆயுள் தண்டனை ஒரு மனிதனுக்கு கொடுத்தார்கள். ஒரு மனிதனுக்கு இருப்பதே ஒரு ஆயுள் தான். ஆனால் அந்த வெள்ளைக்கார நீதிபதி 2 ஆயுள் தண்டனை கொடுத்தார். அவ்வளவு கோபம் வ.உ.சியின் மீது. அது மட்டுமல்ல, செக்கிழுக்குமாறு செய்தார்கள். வ.உ.சி தன்னுடைய கவிதைகளில் நிலைநாட்டுகிறான் பாரதி. வேளாளன் சிறை புகுந்தான் என்று சொல்லுகிறான். கப்பல் ஓட்டினாய் பொருள் ஈட்டினாய் என்று வெள்ளைக்கார மிஞ்சு துறை பாரதியோடு வ.உ.சியோடு மோதுகிறான் என்றெல்லாம் அவனை பாட்டிலே காவிய தலைவனாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான் பாரதி. நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்று பாடுகிறான். மேலோர்கள் வெங்கிரியில் பாடுவதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. நூலோர்கள் என்று வ.உ.சி சொல்லுகிறான். செக்கடியில் நோகிறார்களே. கண்ணீர் விட்டோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று வ.உ.சி நொந்ததை பற்றி ரொம்பவும் வெந்து பாடுகிறான் பாரதி. இவ்வளவு பாடா சுதந்திரத்துக்கு என்று அவனுடைய பாடலில் மனம் விட்டு மனம் நைந்து பாரதி பாடி இருக்கின்ற பாடல். ஆகவே அவ்வளவு போற்றிய வ.உ.சி ஒரு கட்டத்தில் இந்திய அரசியல் போக்கு மாறுகிறது. திலகர் உலக வாழ்வை நீத்து விடைபெறுகிறார். அதற்கு பின்பு காந்தி வருகிறார் உள்ளே. தென்னாப்பிரிக்காவிலே போராடி ஒரு புதிய முறைகளை நிலைநாட்டிவிட்டு காந்தி இந்திய அரசியலுக்குள் நுழைகிறார். அப்பொழுதே அவர் புகழ்பெற்றவராகத்தான் இந்திய அரசியலுக்குள் நுழைகிறார். ஏனென்றால் 6 குதிரை பூட்டிய சேரட் வண்டியில காந்தியை உட்கார வைத்து பிர்லா போன்ற இளைஞர்கள் அந்த ஊர்வலத்தை ஏற்பாடு செய்து காந்தியை பம்பாயினுடைய துறைமுகத்திலிருந்து ஊருக்குள் அழைத்து செல்கின்ற போது ஒரு கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு 6 குதிரைகளையும் அவிழ்த்து விட்டு 6 இளைஞர்கள் காந்தியை வைத்து இழுத்தார். இந்தியாவின் தலைமை பணக்காரனான பிர்லா அதில் ஒருவர். அவ்வளவு புகழுக்குரிய மனிதராக காந்தி வந்துவிட்டார் இந்திய அரசியல் நுழைகின்ற போதே. இருந்தாலும் காந்தி ஒரு பெரிய தலைகள் மாற்றத்தை உலக வரலாற்றிலேயே உலக சுதந்திர போராட்டங்களிலேயே தலைகள் மாற்றத்தை காந்தி ஏற்படுத்துகிறார். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணி என்று பாரதி நம்முடைய காந்தியைத்தான் சொல்லுகிறானோ என்று நான் நினைப்பேன். 1000 வருடத்திற்கு பிறகு பிறந்த மனிதர்களிலேயே ரொம்ப உன்னதமான புதிய சிந்தனையுடைய வரலாற்றின் போக்கை மாற்றுகிற உலகம் இதுவரையிலும் அறியாத முறைகளை எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்திய ஒரு மாமனிதனாக காந்தி வருகிறார். அந்த காந்தியை வ.உ.சிக்கு அறிய தெரியவில்லை. அதுதான் பாரதிக்கும் வ.உ.சிக்கும் உள்ள பெரிய வேறுபாடு. சுதந்திர போராட்டத்தில் பாடுகள் மற்றவையெல்லாம் வ.உ.சிக்கு நிகரே எவனும் கிடையாது. தியாகி என்ற சொல்லை முதலில் வ.உ.சிக்கு பயன்படுத்தி விட்டு தான் வேறு யாருக்கும் பயன்படுத்த முடியும். அவ்வளவு சிறந்தவன் வ.உ. சிதம்பரம். ஆனால் இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை காந்தியை அறிய தவறி விடுகிறார். அவர் திலகரை போற்றுகிறவர். திலகர் என்ன கொள்கை உடையவர் என்றால் அடிக்கலாம், உதைக்கலாம், வெட்டலாம், குத்தலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சுதந்திரம் தான் முக்கியம். ஆகவே இலக்கு சிறந்ததாக இருந்தால் அடைகின்ற வழிமுறைகளை அது தேர்ந்து கொள்ளும், வழிமுறைகள் முக்கியமானதில்லை என்று திலகர் கருதினார். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். அதுதான் திலகருடைய கருத்து. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். இலக்குத்தான் முக்கியம் தவிர இந்த இலக்கை அடைவதற்குரிய வழிமுறைகள் எதுவாக இருந்தால் என்ன, அவை முக்கியம் இல்லை, இலக்கை அடைவதுதான் முக்கியம் என்று திலகர் சொன்னார். அப்படித்தான் வ.உ.சியை பயிற்றுவித்திருந்தார். பாரதியும் அப்படித்தான் பயிற்றப்பட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு காந்தி உள்ளே வருகிறார். வந்த பிறகு இலக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இலக்கை அடைவதற்குரிய மார்க்கமும் முக்கியம் என்று காந்தி பேசுகிறார். means to achieve the end means to achieve the end is so important என்று சொல்லி காந்தி பேசியது என்பது உலக அதிசயம். அது இலக்கு சரியானதாக இருக்கலாம், ஆனால் இலக்கை அடைவதற்குரிய வழிமுறைகள் தவறாக இருக்குமானால் அந்த இலக்கும் தவறாக போய்விடும் என்று காந்தி பேசுகிறார். இலக்கு தானே முக்கியம் என்று பேசிய திலகருக்கும் இலக்கு மட்டும் முக்கியம் இல்லை, அதை அடைவதற்கான மார்க்கமும் முக்கியம் என்று பேசிய காந்திக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. ஆகவே காந்தி வந்த பிறகு போராட்ட முறைகள் மாறுகின்றன.
அவன் சொல்லுகிறான், அடி தடி பலாத்காரம் மற்றவற்றையெல்லாம் விட்டு விடுங்கள், அவற்றின் மூலம் நீங்கள் அடையவே முடியாது. உங்களை விட அதிக சக்தி உடையவன், உங்களை விட அதிக ஆயுதங்கள் உடையவன், உங்களை விட அதிக பலம் உடையவன் உங்களை ஒடுக்கி விடுவான் என்று சொல்லுகிறான். ஒரே ஒரு வழியிலே தான் சுதந்திரத்தை பெற முடியும். நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்காதீர்கள், அரசாங்கம் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடைபெற முடியாது என்று பேசுகிறான் காந்தி. நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் ஹிட்லரால் கூட உங்களை ஆள முடியாது என்று காந்தி புதிய கருத்தை இந்திய அரசியலில் வைக்கின்றார். அதனால் எப்படி கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் இது சுதந்திரத்தை அடைய முடியும் என்று காந்தி சொல்லுகிறாரே என்று வஉசி ஐயுறுகிறார். தீவிரவாதிகள் கூட்டத்தைச் சேர்ந்த வஉசிக்கு ஒரு காலகட்டத்தில் வாஞ்சிநாதன் என்கின்ற ஒரு பார்ப்பன இளைஞன் ஆஸ்துரையை கொண்டு விட்டு தானும் சுட்டுக் கொண்டு சாகின்ற அந்த நிலைகள் தான் நம்முடைய சுதந்திர போராட்டத்தின் நிலைகளாக இருந்தன. ஆகவே அவனை கொல்ல வேண்டும், கொன்றுவிட்டு நாம் தாக்குப்பிடிக்க முடியாது ஒரு அரசாங்கத்திடம். ஆகவே தன்னையும் சுட்டுக் கொண்டு சாகின்ற நிலைகள் எல்லாம் இருந்தன. அந்த நிலையிலிருந்து அதுதான் வஉசியினுடைய காலம், அதுதான் திலகருடைய காலம். அதிலிருந்து காந்தி எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். ஒரு ஆயுதமும் வேண்டாம், வெறுங்கையோடு வெள்ளையனை விரட்டிய பெருமை காந்திக்குத்தான் இருந்தது. அதை சாதித்து காட்டினார். நான் பல சமயங்களில் நினைப்பேன், பிரபாகரன் என்கின்ற மாபெரும் வீரன் ஈழத்தினுடைய விடுதலையை குறியாக கொண்டபோது நானெல்லாம் காந்தியை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுகின்றவன். ஆனாலும் கூட சரி, ஒரு தமிழனுக்கு ஒரு சிறு பகுதி நாடாக கிடைக்கும் என்றால் அவன் சிங்களவர்களுடைய ஆதிக்கத்துக்கு ஆட்பட்டவனாக இருக்கின்ற நிலையில் அவன் எந்த வழிமுறையில் அந்த போராட்டத்தை நடத்தி விடுதலை அடைந்தாலும் சரி என்று நினைத்தால் கடைசியில 30 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க மகாத்மா காந்தியால் முடிந்தது. 30 ஆண்டுகள் போராடி அந்த நாட்டை தன்னுடைய கையில வைத்திருந்த பிரபாகரனால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு அந்த ஈழத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுக்க முடியாததற்கு காரணம் அதை விட பெரிய சக்தியான அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து மாபெரும் சக்தி அவருக்கு எதிராக செயல்பட்ட போது அந்த இயக்கம் அழிய தலைப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அதிகாரத்தின் மூலம் அல்லது ஆயுதங்களின் மூலம் என்று வந்தால் பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கின்றவன் வெற்றி பெற்று விடுவான். அதனால் காந்தி சொன்னால் ஆயுதங்களே இல்லாமல் தான் அந்த அரசாங்கத்தை நாம் வெல்ல முடியும், நீ ஒத்துழைக்காதே, டோன்ட் கோஆபரேட் வித் தி கவர்மெண்ட். அப்படியானால் என்ன செய்வது என்று கேட்டபோது காந்தி சொன்னார், ஒரு வருஷத்திலே சுதந்திரம் பெற்று தருகிறேன் என்று சொன்னார். பாரதி வியக்கிறான், அதையெல்லாம் பாடுகிறான் பாரதி. ஒரு வருஷத்திலே சுதந்திரம் பெற்று தருகிறேன், ஸ்வராஜ் வித்தின் 1 இயர். எப்படி முடியும்? கோர்ட்டுக்கு போகாதே, வெள்ளைக்கார நீதிபதியினுடைய கோர்ட்டுக்கு போகாதே, உன்னுடைய வழக்குகளை எல்லாம் ஊரிலே இருக்கிற பெரிய மனிதர்களை வைத்து பஞ்சாயத்தை வைத்து தீர்த்துக்கொள். வெள்ளைக்காரன் கட்டி வைத்திருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு போகாதே, ஆலமரத்தடியில் தேசிய பள்ளிக்கூடங்களை நீ நடத்து. உனக்கு வழக்கு ஏற்படுமானால் இந்த வழக்குகளை அங்கு உண்டு செல்ல வேண்டாம். எந்த ஒன்றிலும் வெள்ளைக்காரனோடு ஒத்துழைக்காதே, எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளைக்காரனுக்கு வரி கொடுக்காதே என்று சொன்னார். நோ டாக்ஸ். இதையெல்லாம் நீ செய்தால் உன்னுடைய சம்மதம் இல்லாமல் அவனால் எப்படி உன்னை ஆள முடியும்? அவனுடைய கோர்ட்டுக்கு நீ போக மாட்டாய், அவனுடைய பள்ளிக்கூடத்துக்கு நீ போக மாட்டாய், அவனுடைய அரசாங்க அலுவலகத்துக்கு நீ போக மாட்டாய், அவனுக்கு வரியும் கொடுக்க மாட்டாய். எப்படி அவன் இந்த நாட்டை ஆள முடியும் என்று காந்தி கேட்டார். ஸ்வராஜ் வித்தின் 1 இயர், ஓராண்டிற்குள் நான் இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தருகிறேன் என்று சொன்னார். மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் திரண்டு விட்டார்கள். ஒரு 10 மாதம் நாட்டுக்கு விடுதலையே வந்து விடுமோ என்கின்ற அளவிற்கு பாரதி உயிரோடு இருக்கிறான். 1920 நடக்கிறது. 21 அவருடைய அந்த ஒத்துழையாமை இயக்கம் என்பது முருகி நிற்கிறது. அப்பொழுது சௌரி சௌரா என்கின்ற இடத்தில் போலீஸ்காரன் சில தியாகிகளை கொண்டு விட்டான் என்பதற்காக போலீஸ்காரர்கள் 2 பேரை உயிரோடு வைத்து எரித்து விட்டார்கள் நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள். அதனாலே கோபம் கொண்ட காந்தி அந்த போராட்டத்தை நிறுத்துகிறார். சுவராஜ்ய போராட்டமே நிறுத்தி வைக்கப்படுகிறது. மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய நாட்டிலே 2 கிறுக்கன் எங்கேயாவது கிடைக்க மாட்டான், அந்த 2 கிறுக்கனுடைய செயல்களுக்காக நீங்கள் இந்திய போராட்டத்தை நிறுத்தி வைத்தால் இந்தியா இப்போது சுதந்திரம் அடையும். முருகி வருகின்ற போது வெண்ணெயை திரட்டுவதை நெய்யை திரட்டுவதை விட்டுவிட்டு இப்படி போராட்டத்தை நிறுத்தி விட்டீர்களே என்று சொல்லி காந்தியினுடைய காங்கிரஸை உடைத்தார்கள். மோதிலால் நேரு போன்றவர்கள் எல்லாம் தனி கட்சி வைத்தார்கள். அவ்வளவு கோபம் கொண்ட போதும் காந்தி அசையவே இல்லை. என்றைக்கு உயிரோடு மனிதர்களை கொளுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு முருகி நிற்கின்றதோ அப்பொழுது இந்த போராட்டம், இந்த இந்திய சுதந்திரம் இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு காத்திருக்கட்டும், இந்த பலாத்காரத்திலிருந்து நம்முடைய மக்கள் மனம் விடுதலை அடையட்டும் என்று காந்தி பேசுகிறான்.
இதெல்லாம் மனித வடிவத்திலே வந்த ஒரு மனிதன் பேசி இந்தியா கேட்டதில்லை. பாரதி கேட்கின்றான். பாரதி அரண்டு போகிறான். பாரதி காந்தியை பற்றி எழுதுகிறான், எவ்வளவோ எழுதுகிறான். அடே அப்பா, வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மெஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்க. வாழ்விக்க வந்த காந்தி விடுதலை தவறி கெட்டதாம். இந்தியர்கள் மோசமானவர்கள் இல்லை, விடுதலையை அறிந்து தோற்றவர்கள் இல்லை. ஒரு பொருள் தவறி கீழே விழுந்து உடைந்து விடுவது போல விடுதலை தவறி கெட்டது என்று சொல்றான். வார்த்தைகள் விழுகிற அழகை பாருங்கள். விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்க என்று வ.உ.சி. காந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாரதி காந்தியை ஏற்றுக்கொள்கிறான். இவர்களுக்கு இடையே இருக்கிற மிகப்பெரிய வேற்றுமை இதுதான். திலகரை ஏற்றுக்கொண்டவன், வ.உ.சி.யினுடைய போராட்ட வழிகளை ஆதரித்தவன். பைய பாரதி மகாத்மா காந்தியினுடைய வழிக்கு மாறுகிறான். மாறிவிட்டு அவன் சொல்லுகிறான், விடுதலையோ திண்ணமே என்று சொல்கிறான். காந்தி வந்து விட்டான், அறவழியிலே நாட்டிற்கு விடுதலை தேடி தருவது என்று முடிவு செய்து விட்டான். இதுதான் பாரதத்தினுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் விடுதலையும் அடைய முடியும் என்று பாரதி அறிவர்கள் நம்பியதில்லை. இப்பொழுது முதல் முறையாக காந்தி வந்து அறவழியிலே இந்த விடுதலையை அடைய முடியும் என்று பேசி காட்டிய உடனே பாரதிக்கு மனம் திரும்பி விடுகிறது. திலகரிடமிருந்து மாறுபட்டு காந்தியிடம் வருகிறான் பாரதி. வ.உ.சி. திலகரிடமே நின்று விடுகிறான். அதனாலே விடுதலையோ திண்ணமே என்று அவன் பேசுகிறான். காந்தி வந்து விட்டான், இனிமேல் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது, இந்த நாட்டுக்கு விடுதலையை பெற்று தந்து விடுவார் என்று பாரதி ரொம்ப நம்பிக்கையோடு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று காந்தியை பார்த்த உடனேயே ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டதாக பாடுகிறான் பாரதி. அவன் அதற்கு பிறகு 25 ஆண்டுகள் கழித்து தான் நாட்டுக்கு விடுதலை வருகிறது. பாரதி 1920 21 மறைந்து விட்டான். அவ்வளவு ஆண்டுகள் கழித்து வரப்போகின்ற சுதந்திரத்தை வந்துவிட்ட சுதந்திரமாக அவன் பாடுகிறான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அந்த சுதந்திரம் எப்படி இருக்கும் என்று பேசுகிறான். ஆனால் அப்படி இருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அந்த சுதந்திரம் வந்தால் அடிமை இந்தியா இப்படித்தான் இருக்கும், வெள்ளைக்காரன் நம்ம இப்படித்தான் அடிமைகளை போல் நடத்துவான். ஆனால் ஆனந்த சுதந்திரம் வரும், அப்பொழுது நாடு மாறும் பாருங்கள், அசோகன் காலத்து இந்தியாவை போல மாறும் என்று பாரதி கனவு காண்கிறான். அதனாலே அவன் பேசுகிறான், எல்லாரும் ஒன்றென்னும் காலம் வந்துவிடும், சுதந்திரம் வந்துவிடும், எல்லாரும் ஒன்றென்னும் காலம் வந்துவிடும். எல்லாரும் ஒன்றென்னும் காலம் வந்ததே, பொய்யும் ஏமாற்றும் தொலைகின்ற காலம் வந்ததே, நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே. சுதந்திரம் வந்தால் நயவஞ்சகக்காரர்களுக்கெல்லாம் நாசம் வரும் என்று சொன்னான். நயவஞ்சகக்காரர்கள் எல்லாம் அரியாசனத்தில் அமர்கின்ற காலம் சுதந்திர இந்தியாவில் வரும் என்று பாரதி கருதியிருக்க மாட்டான். எதையெல்லாம் அவன் கனவு கண்டு இந்த சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னானோ அதற்கு நேர்மாறான காலம் ஒன்று 50 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டிலே தலைவிரித்து ஆடுகின்ற நிலையை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு பாரதி எவ்வளவு நம்பிக்கையோடு பாடினான். அடிமை நிலைதான் நமக்கு மோசமான நிலைமை. அடிமை நிலைந்து போய்விட்டால் மீண்டும் பழைய தர்ம மார்க்கம் இங்கே வந்துவிடும். நம்முடைய பழைய இந்தியா ஓங்கி நிற்கும் என்று கருதிய பாரதி, ஆனால் அவன் அப்படி நம்பினான். நல்லோர் பெரியோர் என்னும் காலம் வந்ததே, கெட்ட நயவஞ்சகக்காரருக்கு நாசம் வந்ததே என்று சொன்னான். ஜனநாயகத்தின் மீது அவன் பெரிய நம்பிக்கை கொண்டான். எல்லாரும் ஓர் உயிர், எல்லாரும் ஒரு வாக்கு, எல்லாரும் ஓர் குடி, எல்லாருக்கும் ஒரு வாக்கு, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னான். உண்மை அது இல்லை, அது பாரதியின் நம்பிக்கை. கடைசியில் இந்த ஜனநாயகம் மீடியாக்கர்ஸ், ரொம்ப சாதாரணமான மனிதர்களை அரியணையில் கொண்டு வந்து வைத்து எல்லா ஒழுக்கங்களையும் நீதிகளையும் நியதிகளையும் அழிக்கின்ற தன்மை அந்த ஜனநாயகத்துக்கு உண்டு. ஜனநாயகத்தினுடைய ஒரே ஒரு சிறப்பு அந்த ஆட்சியை மாற்ற முடியும் என்பதுதான். வேறு பல சமயங்களில், ஏனென்றால் பெருவாரியான மக்கள் வாக்களிக்கின்ற போது பெருவாரியான மக்களுக்கு ஜாதி இருக்கும், மதம் இருக்கும், மற்ற சங்கதிகளெல்லாம் இருக்கும், அவர்களுக்கு ஏற்ப வாக்களிப்பார்கள். ஆகவே நீங்கள் மிகச்சிறந்த நீதிமான்கள் ஆளுகின்ற ஆட்சி என்பது காந்தியால் பயிற்றுவிக்கப்பட்ட சில பேர் முதல் கட்டத்தில் ஆண்டார்கள். அதனால் இந்த நாடு தர்ம வழக்கத்தில் நடந்தது. காமராஜரை போல, ராஜாஜியை போல அவர்களெல்லாம் காந்தியால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். காந்தியினுடைய மாபெரும் சிறப்பை நாட்டினுடைய ஒழுக்கத்தையே மாற்றி அமைத்து விட்டான்.
1000 ஆண்டுகளாக கீழ்மைப்பட்டு கிடந்த மக்களிடம் ஒருவரை அடிப்பது, தின்பது, ஒருவரை ஏமாற்றுவது என்கிற நிலையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு உண்மை அடிப்படை. நீ உண்மையானவனாக இருந்தால், பாடுபடுகின்றவனாக இருந்தால், சிறைச்சாலைக்கு போகின்ற போது முதலிரவென்று உன் மனைவி காத்திருக்கின்ற அறைக்குள் போவது போல மகிழ்வோடு போகின்றவனாக இருந்தால் பொது வாழ்க்கைக்கு வா, இல்லாவிட்டால் வேண்டாம் என்று அவரை தவிர எந்த தலைவனாலும் சொல்லியிருக்கிறானா? கூட்டம் வேண்டும் என்றுதான் எல்லாரும் சொல்லுகிறானே தவிர, வருகின்ற கூட்டத்தை தகுதிப்படுத்தி தகுதி உடையவனாக இருந்தால் வா, உனக்கு தருவதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை சிறை வாழ்வை தவிர, ஆகவே அதை ஏற்றுக்கொண்டால் நீ வா, இல்லாவிட்டால் உன் வேலையை நீ பார் என்று காந்தி சொன்னான். அதனால் ஊருக்கு 10 பேர் 20 பேர் அவர்கள் தான் தயாரானார்கள். பெருங்கூட்டமாக 1,00,000 பேர் கூடுவது, 50,000 பேர் கூடுவது என்பது காந்தி காலத்தில் இல்லை. மக்களெல்லாம் காந்தியினுடைய கொள்கைகளை கடைபிடித்து ஒத்துழையாமை புரிந்தார்கள் என்பது வேறு. ஆனால் வழிநடத்துகின்ற தலைவர்கள் ராஜாஜியை போல, காமராஜரை போல, இன்னும் இது போன்ற பல பேர், பாரதியை போல, இவர்கள் தான் முன்னிலையில் நின்று நடத்தியவர்களை தவிர, அது காந்தி நாட்டினுடைய ஒழுக்கத்தை மாற்றி அமைத்தான். குடிக்காதே, குடிக்கின்றவன் கட்சிக்கு வராதே என்று சொன்னான். அரிஜனை இழிவாக நடத்தாதே, நடத்துகின்றவன் என்பதை கட்சிக்கு வராதே என்று சொன்னான். அவன் 3 மாதம் சுதந்திரத்துக்கு போராடினால் 9 மாதம் மக்களை மாற்றுவதற்கு போராடுவான் காந்தி. அவனுடைய வாழ்நாளில் 30 ஆண்டுகளில் அவன் செலவழித்த அந்த சுதந்திர போராட்டத்தில் பல பகுதி மக்களை மாற்றியமைப்பதற்கும் சமூகத்தை மாற்றியமைப்பதற்கும் தான் பயன்பட்டது. மக்களை சமமாக கருத வேண்டும், கோயிலுக்குள் அரிஜன்கள் செல்ல வேண்டும், சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் போக வேண்டும். போகாவிட்டால் இது பல்வேறு மதங்களாக சிதைவு போட்டு இந்த நாடு சிதறி போய்விடும் என்று காந்தி கருதினார். எல்லாவற்றிலும் தவறான கருத்துக்களை எல்லாம் எத்தனையோ முறை காந்தி கொண்டிருக்கிறார். பிறகு தன்னுடைய கருத்துக்களை மாற்றி கொண்டிருக்கிறார். அவ்வளவு வேகம் என்பது உலகத்தில் ரொம்ப நடக்க முடியாத ஒன்று. நான் அப்படி வாழ்நாளில் பார்த்த ஒரு மனிதன் என்பது ராஜாஜி தான். எனக்கு 25 வயதுக்கும் ராஜாஜியை நான் ஒரு முறை பார்ப்பதற்காக போனேன். அப்பொழுது காரைக்குடியினுடைய நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நான் இருந்தேன். ரொம்ப சின்ன பையன் என்னை போட்டிருந்தார். ராஜாஜியை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் வந்தது. போனேன். போனால் இந்த கல்கியில் இருக்க முரளி, அவர் தான் ராஜாஜிக்கு பிஏ. அப்பொழுதெல்லாம் அரசாங்க பிஏக்கெல்லாம் கிடையாது. அவர் ஆட்சியை விட்டு வெளியே வந்து விட்டார். ஒரு கட்டில் உட்கார்ந்துருந்தார் ஊஞ்சல். அமெரிக்காக்காரர்கள் நிறைய உட்கார்ந்து இவருக்கு எதையோ பாடி காட்டி கொண்டிருந்தார்கள். ராஜாஜி ரசித்து கொண்டிருந்தார். நாங்கள் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஒரே ஒரு போலீஸ்காரன் நின்றான். அந்த முரளி வந்தார். என்ன என்று கேட்டார். ராஜாஜியை பார்க்க வேண்டும், அதான் வந்தோம். நீ வருவா, வந்தோன்னா ராஜாஜியை பார்ப்பியா? அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு தான் வரணும். நீ அப்பாயின்மெண்ட்னு ஒன்றே எனக்கு தெரியாது. யாரையும் பார்க்க வேண்டும் என்றால் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்ப்பது என்பதே எனக்கு தெரியாது. அவர் 25 வயசு இருக்கும். அதெல்லாம் நீ உன் நம்பரை கொடுத்துட்டு போ, நாளைக்கு காலையில் உனக்கு சொல்கிறேன், ராஜாஜிட்ட கேட்டுட்டு நேரம் சொல்கிறேன், 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்ப்பார், அதுக்கு தகுந்தாப்புல நாளைக்கு வாங்கினேன். இல்லை நாங்கள் ராத்திரி போட் மெயிலுக்கு போகணும் ஊருக்கு, அதனால் பார்க்கணும். போட் மெயிலுக்கு ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுட்டே வந்தியா? ராஜாஜி என்ன உங்கள்கிட்ட இந்த ஆளா, நீ என்ன நினச்சிக்கணும் வந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்கள் போகிறதாவே இல்லை, பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தால் ராஜாஜி எதுக்கு இருக்காரு, ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு, வெள்ளைக்காரங்க சுற்றி இருக்காங்க, அவங்களோட பேசிக்கிருந்தார். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. போனோன்னு அங்கேருந்து பார்த்தாரு. நாங்கள் 2 பேரும் நின்னோம். 2-3 பையங்க போயிருந்தோம். அவங்கள வர சொல்லுனார் ராஜாஜி. அதுதான் பெரிய பிரமாதம். முரளிப்பா உங்களை வர சொல்கிறார், போங்க. என்ன நம்ம வேண்டாம்னு சொன்னோம், இவர் வர சொல்கிறாருன்னு அவருக்கு அவ்வளோ எரிச்சல். சரி நான் போனேன் ராஜாஜி. காது கேட்கல, கிட்டத்தில் வாழ்னார். ரொம்ப கிட்டத்தில் போய் நின்று அவர் ஊஞ்சலில் இப்படி உட்காந்துருந்தார். நான் பக்கத்தில் போய் நின்று என் தோளை பிடிச்சிக்கினார். பிடிச்சிக்கின்னு 25 நிமிஷம் என்னோட பேசியிருந்தார். ரொம்ப பெரிய சங்கதி. அப்போ நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன். ஐயா, நீங்கள் சுராஜ்யா எழுதுவீங்களே, அதையெல்லாம் நான் படிப்பேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி, உன் வயசுக்கு சுராஜ்யாவெல்லாம் படிக்கிறியா அப்படின்ல அவர் பெருமைப்படுத்தியிருக்கணும். அடுத்தாவது என்ன கேட்டார், அது உனக்கு புரியுதான்னு கேட்டார். உனக்கு புரியுதான்னு கேட்டார். கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னே. படிச்சுக்கினே இரு, போக போக புரியும்னார். அதான் அவர் படிச்சுக்கினே இரு, போக போக புரியும் அப்படின்னார். சரின்ட்டு
20 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் அவரை கும்பிட்டுட்டு நாங்கள் புறப்பட்டோம். வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை அவரை பார்த்தேன். அதை பற்றி நான் ஒரு கட்டுரையில் எழுதினேன். என்னுடைய இடது தோளில் அவருடைய வலது கை இருந்துச்சு. இந்த கூட்டம் முடிகிறது வரையிலும் அவருடைய கையை அவர் எடுக்கலை. ஒரு பெண்ணினுடைய கை படுவதை விட ரொம்ப சுகத்தை நான் அப்படின்னு எழுதினேன். அதெல்லாம் அந்த மாதிரி மனிதர்கள் நம்முடைய வாழ்ந்தார்கள். அதாவது ஒரு கருத்தை கொள்வது, அது தவறென்றால் தூக்கி வீசுவது. ராஜாஜிக்கு நிகர் யாருக்கு கிடையாது, காந்திக்கு நிகர் யாரும் கிடையாது. இந்தியை அவர்தான் 37 திணித்தார். பிறகு 60-65 இந்தி கூடாது, இந்தி இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருந்தால் இந்தியா சிதறி போய்விடும் என்ற கருத்தை ராஜாஜி முன்வைத்தார். திமுக மற்றவர்கள் முன்வைத்ததை விட மிக சிறப்பாக ராஜாஜி எப்படி முன்வைத்தார் என்றால், இந்தியாவை இணைத்ததே ஆங்கில மொழிதானே என்று சொன்னார். எப்படி பேசுகிறார் பாருங்க. இந்தியாவை இணைத்ததே ஆங்கில மொழிதானே. ஒரிசாவுக்கும் வங்காளத்துக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்தது. அவனுடைய வங்காளம் நமக்கு தெரியாது, நம்முடைய தமிழ் அவனுக்கு தெரியாது, அவனும் நாமும் பேச முடியாது. இந்தியா என்பது கலாச்சார ரீதியாக ஒரு நாடாக இருந்தாலும் யாரும் யாரோடும் தொடர்பில்லாமல் இருந்தோம். வெள்ளைக்காரன் ஆங்கில கல்வியை இங்கே புகுத்தி நாம் எல்லோரும் படித்த காரணத்தினால் ஒரு பொதுமொழி நமக்கு ஏற்பட்டு, அந்த பொதுமொழியின் வழியாக வங்காளத்தனோடு ஒரியனோடு ஆந்திரனோடு மற்றவனோடெல்லாம் பேசுகின்ற வாய்ப்பு நமக்கு வந்தது. ஆகவே இந்தியா இணைக்கப்பட்டதே ஆங்கில மொழியின் வாயிலாகத்தான். ஆகவே இந்தியாவினுடைய இணைப்பை தொடர்ந்து வைத்திருக்க ஆங்கிலத்தால் தான் முடியும். ஆகவே ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்று சொன்னார். மற்றவர்களெல்லாம் கொஞ்சம் முன்பினாக பாடினார்கள். பாரதி கூட விதமுறு நின்மொழி 18 கூறி வேண்டிய வாருனை பாடுதும் காணாய், விதமுற நின்மொழி 18 கூறி வேண்டிய வாருனை பாடுதும் காணாய், இதமுறை எம்மை ஆண்டருள்வா என்று பாரத மாதாவை பற்றி பாடுகிற போது 18 மொழிகளும் இந்தியாவினுடைய தேசிய மொழிகளாக இருக்க முடியாது. எத்தனை மொழியை நாம் கற்றுக்கொள்வது? வங்காளத்தனோடு பேச வங்காளம், ஒரியனோடு பேச ஒரியம், ஆந்திரனோடு பேச தெலுங்கு, இப்படி இருக்கிற மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்வது என்பது இயலவே இயலாது. இந்தியாவினுடைய பெரிய குறைபாடு. ஏனென்றால் இந்தியா ஒரு நாடாக இருந்த ஒரு நாடு இல்லை. தேசியம் என்று சொல்லுகிறீர்களே, நேஷனலிசம் என்பது, அந்த நேஷனலிசம் என்பது காந்தியால் உருவாக்கப்பட்டது தானே. அதற்கு முன்பு இங்கே எங்கே தேசமும் இல்லை, தேசியமும் இல்லை. காந்தி தான் தேசத்தையும் உருவாக்கினான், தேசியத்தையும் உருவாக்கினான். ஆகவே எந்த ஆங்கிலம் வழியாக நாம் இணைக்கப்படுகின்றோமோ அந்த ஆங்கிலம் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார். தலைகீடு மாற்றம். எத்தனையோவற்றிலே அவர் மாறுகிறார். சோசியலிசம் பேசுகிறார். சோசியலிசம் பேசிவிட்டு அதுக்கு பின்னால் சந்தை பொருளாதாரம் பேசுகிறார். அவர் சொன்ன சந்தை பொருளாதாரத்தினால தான் இந்தியா இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 1960-65களிலே பேசுகிறார். பேசுகிற போது சொல்லுகிறார், எல்லாத்தையும் அவிழ்த்து விடு, மார்க்கெட் வில் ரெகுலேட் இட் செல்ஃப், உன்னுடைய வேலை இல்லை, தட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் என்று கவர்மெண்ட்டை பார்த்து சொன்னார். அதைத்தான் பின்னால் நம்முடைய மன்மோகன் சிங் கடைபிடித்தார். ஆனால் ராஜாஜி சொன்னார் என்று இவர்கள் சொல்லவே இல்லை. ஆகவே எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், மிகச்சிறந்த மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாக முரண்பட்ட போது அஞ்சாமல் முரண்பட்டு கொண்டார்கள். அதுதான் அவர்களுடைய மாபெரும் சிறப்பு. நான் இன்றைக்கு அப்படி சொன்னேனே, இன்றைக்கு இதை மாறுதல் என்று சொல்வார்களே, புரண்டு விட்டான் என்று சொல்வார்களே என்ற அச்சமெல்லாம் அவர்களுக்கு இல்லை. அன்றைக்கு தோன்றியது அப்படி சொன்னோம். பிறகு கன்சிஸ்டன்சி இஸ் நாட், இதைத்தான் நான் சொல்ல மறந்துட்டேன். அது கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று ராஜாஜி சுவராஜ்யாவில் எழுதினார். ஒரே போக்கில் நிலைத்து மாறாமல் இருப்பது என்பது ஒரு சிறந்த மார்க்கமும் இல்லை, சிறப்பும் இல்லை என்று சொன்னார். கன்சிஸ்டன்சி இஸ் நாட் எ வர்ச்சு என்று ராஜாஜி தான் காந்திக்கு பாரதியை அறிமுகப்படுத்தி வைத்தார். எங்கள் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த கவிஞன் பாரதி என்று சொல்லி பாரதியை காந்திக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது ராஜாஜி தான். அப்பொழுது காந்தி சொல்லுகிறார், இந்த கவிஞனை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அவ்வளவு சிறந்த கவிஞன், அவ்வளவு சிறந்த மனிதர்கள் இந்த நாட்டிலேயே மிகச் சிறப்பான மனித கூட்டம் ஒன்றை காந்தி உருவாக்கி வைத்திருந்தார். அவர்கள் இந்த நாட்டை வழி நடத்தினார்கள். நம்மை போலவன் நம்மை நடத்த முடியாது, நம்மை விட கூடுதலானவன் தான் நம்மை நடத்த முடியும். அதைத்தான் காந்தி செய்தார். ஆகவே 1920க்கும் 1970க்கும் இடையே 50 ஆண்டுகள், காந்தி வழிநடத்திய 30 ஆண்டுகள், அதனுடைய தாக்கம் அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்களிடம் 20 ஆண்டுகள் இருந்தது. அதுவரையிலும் இந்தியா சிறந்ததாக இருந்தது.
1970-75 பிறகு காந்தியால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் மறைய மறைய இந்தியா நாறிவிட்டது. அதுதான் உண்மை. தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி. பெரிய சிறப்பு உங்களுக்கு சொல்லுகிறேன். பாரதியிடமும் காந்தியிடமும் அந்த சிறப்பு காணப்படுகிறது. இந்தியா ஒரு தேசமாக இருந்த ஒரு நாடு இல்லை. பல மொழிகள், பல இனங்கள், பல்வேறு மனிதர்களால் ஆளப்பட்ட நிலைகள் வரலாற்றில் அந்த நாட்டை ஒருங்கு சேர்த்தவன் வெள்ளைக்காரன் தான். தமிழ்நாடே ஒன்றாக இருந்ததில்லை. சேரநாடு, சோழ நாடு, சிவகங்கை ராஜ்யம், புதுக்கோட்டை ராஜ்யம், கட்டபொம்மன் ராஜ்யம் என்றுதான் இருந்தது. வெள்ளைக்காரன் தான் ஒன்று சேர்த்தான். அவன் வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பர்மா, சிலோன் அத்தனையும் துப்பாக்கி முனையில் ஒன்று சேர்த்து பெரிய நாடாக ஆக்கி வைத்திருந்தான். பிறகு அவையெல்லாம் பிரிந்தன. அது முக்கியமானதில்லை. தமிழ்நாட்டை ஒன்றுபடுத்தியனும் வெள்ளைக்காரன் தான், இந்தியாவை ஒன்றுபடுத்தியனும் வெள்ளைக்காரன் தான். ஆனால் இந்தியா ஒரு நாள் உடைந்து போய்விடும் என்று காந்தி கருதுகிறார். அதை பாடலில் எழுதுகிறான் பாரதி. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என்று ஒரு படிப்படியாக கொண்டு போகிறான் பாருங்கள் பாரதி. நமக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, நமக்கென்று ஒரு மொழி இருக்கிறது, அது நமக்கு வரி வரியாக வந்தது. ஆகவே வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என்று அதுக்கு அடுத்த நிலைக்கு பாரத நாட்டை கொண்டு போகிறான். இது காந்திக்கு தான் புரிந்தது. காந்தியால் தான் இந்தியா இன்றைக்கும் ஒரு நாடாக இருக்கிறது. காந்தி உள்ளே வருகிறார். வந்த பிறகு பார்க்கிறார், இவன் தமிழன், அவன் தெலுங்கன், அவன் ஒரியன், அவன் வங்காளி, இவன் பூராவும் தனித்தனியாக இருந்தவன். இந்தியா ஒன்றாக இருந்த நாடில்லை. ஒரு நாளைக்கு இந்த நாடு சிதறி போய்விடும். வெள்ளைக்காரன் கயிறால் கட்டி வைத்திருக்கிறான். அந்த கயிறை உருவினால் இந்தியா காணாமல் போய்விடும். அவன் கப்பல் ஏறுகிற போது இந்தியா இருக்காது என்று காந்தி அஞ்சுகிறார். அதன் காரணமாக காந்தி ஒன்று சிந்திக்கிறார். இவர்கள் மொழிவழி இனமாக வாழுகிற மக்கள், இவர்களை மொழிவழி இனமாகவும் வாழ வைத்து இந்தியாவோடும் இணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காந்தி திட்டமிடுகிறார். அதனாலே அவர் மதராஸ் ராஜ்யம் என்று தென்னிந்தியா முழுவதும் ஒன்றாக இருந்த காலத்தில், வெள்ளைக்காரன் ஒன்றாக வைத்திருந்த காலத்தில், மைசூரையும் ஹைதராபாத்தையும் சென்னையையும் திருவனந்தபுரத்தையும் ஒன்றாக வைத்திருந்த காலத்தில் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ், கேரளா காங்கிரஸ், ஆந்திரா காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் என்று மொழி வழியாக பிரித்து விடுகிறார். முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி 1920 மொழி வழியாக பிரிக்கப்பட்டது. அவர் என்ன செய்தி சொன்னார் மக்களுக்கு என்றால், நாடு விடுதலை அடைகிற போது உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய மொழி, உங்களுடைய இன உணர்வு இவையெல்லாம் போக்கடிக்கப்பட்டு விடும் என்று நீங்கள் கருத வேண்டாம். உங்களுடைய மொழியையும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்துக் கொண்டு இந்தியாவுக்குள் நீங்கள் இணைந்திருக்க முடியும் என்பதை காந்தி 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மக்களுக்கு சொன்னார். அதன் காரணமாகத்தான் அண்ணா வெல்ல முடியவில்லை. நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு இந்த நாடு தங்கள் மாநிலமாகவும் தங்கள் மொழியாகவும் தங்கள் இனமாகவும் அதே நேரத்தில் பறந்துபட்ட நாட்டினுடைய ஒரு இணைப்பாகவும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை காக்கப்பட்டதற்கு காந்தி மிகப்பெரிய காரணம். இதை பாரதி எடுக்கிறான், அடியெடுத்துக் கொடுக்கிறான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு என்று படிப்படியாக கொண்டு போகிறான். தமிழை தள்ளிவிட்டு தேசியவாதம் பேசவில்லை. அதைத்தான் மற்றவர்களெல்லாம் செய்தார்கள். பாரதி அப்படி செய்யவில்லை. தமிழை பற்றி ஏராளமாக பாடியிருக்கிறான். தமிழுக்கு நிகரான மொழியே இல்லை என்று அவன் பேசுகிறான். அவருடைய பேரன் பேசுகிற போது கூட சொன்னார், அதை தமிழுக்கு நிகரான மொழியும் கிடையாது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீங்காவது எங்கும் காணோம் என்று அடித்து பேசியவன் அவன் தான். இத்தனை மொழிகளை அறிந்தவன், வடமொழியும் அறிந்தவன். ஆனால் தமிழ் பெருமைக்குரியது என்று விடாமல் பேசுகிறான். பாரதி பெரிய சிறப்பு என்ன என்றால், வஉசி அறியாத காந்தியை பாரதி அறிந்தான். அதனால் பாரதி நின்று விட்டான். வஉசி நிற்கவில்லை என்றால் வரலாறு முழுவதும் வஉசியாக நிற்பார். அவருடைய தியாகம் அவ்வளவு அளப்பரியது. ஆனால் காந்தியை விட்டு ஒதுங்கி விடுகிறார், அரசியலை விட்டு ஒதுங்கி விடுகிறார், விடுதலை போராட்டத்தை விட்டு ஒதுங்கி விடுகிறார். 1920க்கு பிறகு 36 அவர் மறைகின்ற காலம் வரையிலும் ஒதுங்கியே இருந்து விடுகிறார் வஉசி. எனக்கு இன்னொன்று என்ன தோன்றுகிறது என்றால், அறம் வழியிலே இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தரவால் முடிந்தது, ஈழத்துக்கு பெற முடியவில்லையே. துப்பாக்கி இருந்தது, போராட்டம் இருந்தது, விமானங்கள் கூட நம்மால் பெற முடிந்தது. கடைசியில் ஒரு 30 ஆண்டுகள் ஒரு கட்டத்தில் ஈழத்தினுடைய ஆட்சியையே பிரபாகரன் கையில் வைத்திருந்தார். பிறகு இந்தியா உள்ளே நுழைந்தது, சிங்களவர்களும் ஒன்று சேர்ந்தார்கள். கடைசியில் அந்த இயக்கம் அழிந்து விட்டது என்று சொன்னால், காந்தியை போல் அந்த இயக்கம் நடந்திருந்தால் மீண்டும் அதற்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கும். இப்பொழுது தொடர்ச்சியே இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு தொடர்ச்சியே இல்லை. அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்ன என்றே தெரியவில்லை. சிங்களவர்களுடைய
பெரும்பான்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னார். பல சமயங்களிலே நான் இதையெல்லாம் சிந்திப்பதற்கு காந்திக்கு தெரிந்தது, இதையெல்லாம் போற்றுவதற்கு பாரதிக்கு தெரிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாரதியினுடைய புதிய சிந்தனை என்ன என்று. ஒரு கவிஞனாக இந்தியாவுக்கு வழிகாட்ட வேண்டிய நிலையிலே வந்திருக்கான். இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதுமா? எதற்காக இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும், ஏன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழும் என்று பாரதி அஞ்சுகிறான். மூவேந்தர் ஆண்ட நாடு, தெலுங்கர்கள் ஆண்ட நாடு, இப்படித்தானே இந்தியா இருக்கிறது. அப்புறம் நாளைக்கு எப்படி இது ஒன்றாக இருக்க முடியும் என்று காந்திக்கு வந்த ஐயம் இவனுக்கு வருகிறது. ஆகவே இந்தியா ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை காரணத்தை மொழிந்து பேசுகிறான். இதை பாரதியை போல வேறு எவனும் இந்தியா ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான சரியான காரணத்தை சொன்னவன் யாருமே கிடையாது. 1920 சொல்லுகிறான், ஏன் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றால், இந்தியா ஒன்றாக இருந்த நாடு இல்லை, புதிதாக இது ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை பாரதி சொல்ல வேண்டும். அவன் சொல்லுகிறான், இந்தியா ஒன்றாக இருந்தால் வங்கத்தில் ஏராளமான நீர் ஓடி வருகிறது, அதை மையத்து நாடுகளில் பயிர் செய்யலாம். மிகுதியாக பாய்கின்ற நீரை இந்தியாவின் பல்வேறு மூலைகளுக்கு இழுத்துச் செல்லலாம். இந்தியா வளம் பெறும். அது கடலிலே போய் வீணாக கலக்கிறது. வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொல்லுகிறான். புதிய சிந்தனை. பாரதி ஏன் இந்தியா ஒய் what is the reason for the integrity of India என்பது காரணம் சொல்லுகிறான். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்யலாம். இது இந்தியா ஒன்றாக இருந்தால் தான் நடக்கும். மனிதர்களுக்கு மிகப்பெரிய தேவை நதி வளம் தானே. இந்த நதி வளம் தனித்தனியாக நீங்கள் பிரிந்து போய்விட்டால் கடலிலே தானே இந்த நீர் கலக்கும். அதை நாம் இழுத்து வந்து நாடு முழுவதற்கும் பயன்படுத்தலாம். நாடு முழுவதும் செழுமை அடையும். ஆகவே இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான முதல் காரணத்தை அவன் சொல்லுகிறான். அப்புறம் இரண்டாவது காரணம் சொல்லுகிறான். அதுதான் இப்பொழுது இருக்கிறது, சந்தை பொருளாதாரம். இந்த சந்தை பொருளாதாரத்தை பாரதி பேசுகிறான். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று பேசுகிறான். பெரிய சந்தை கிடைக்குமே, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க குறுக்குச்சால் ஓட்டி கொண்டே இருக்கிறாய், வா பெரிய சந்தை கிடைக்கும். அங்கிருந்து கோதுமையை நாம் இங்கு கொண்டு வருவோம், இங்கிருந்து வெற்றிலையை அங்கு கொண்டு போவோம். இந்தியா பெரிய நாடாக இருந்தால் பெரிய வியாபார சந்தையாக இருக்கும். அதனாலே நம்முடைய வளம் பெருகும். இரண்டாவது காரணம் சொல்லுகிறான். நீரை இழுத்து வந்து நாட்டை வளப்படுத்தலாம் என்று சொல்லுகிறான். சந்தை விரிவாக இருந்தால் பொருளாதாரம் வளருமே என்று சொல்லுகிறான். அப்புறம் இதற்கெல்லாம் காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கல்வி செய்வோம் என்று சொல்லி இன்டெகிரிட்டியை அவன் வலியுறுத்துகிற நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த பாட்டு ரொம்ப, அது ஒரு சாதாரண பாட்டு என்று எல்லாரும் கடந்து போய்விடுகிறார்கள். அது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் அந்த நிலையிலே உள்ள ஒரு பெரிய பாட்டு. பாரதி இவ்வளவு அற்புதமாக காரணங்களை இன்டலெக்சுவல், வெறும் பாடலாசிரியர் இல்லை. பாடல் என்றால் என்ன? கந்தனும் குளிக்க போனான், நானும் குளிக்க போனேன் என்றால், எப்படா வந்தா என்றான், இப்போத்தான் வந்தேன். அதுவும் கூட எழுதி மோனை இருக்கிறது, அதுவும் கூட ஒரு பாட்டு தான். அதுவும் புது கவிதையெல்லாம் கண்டவாறு எழுதுகிறார்கள். அதெல்லாம் கவிதை என்று வேணாலும் சொல்லிக் கொள்ள வேண்டியது. பாரதி பிறந்த நாட்டில், பாரதிதாசன் பிறந்த நாட்டில், கண்ணதாசன் பிறந்த நாட்டில் பாரதிக்கு இவர்களாகவும் நிகராக மாட்டார்கள். பாரதி தனித்து நிற்பான், அது வேறு. பாரதிதாசனும் சரி, கண்ணதாசனும் சரி, யாரும் பாரதி கிட்டத்தில் நிற்க முடியாது. பாரதி இன்டலெக்சுவல். பாரதி ஒரு பெரிய தியாகி, பெரிய போராட்ட மனிதன், தர்மத்தின் மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். ஆகவே அவனுடைய பாஞ்சாலி சபதம் எழுதுகிறான். பாஞ்சாலியை பாரத மாதாவாக உருவாக்குகிறான். சீச்சி சிறியர் செய்கை செய்தான் என்று தர்மனை தள்ளிவிடுவான். சீச்சி சிறியர் செய்கை செய்தான். என்ன வேகம், என்ன பாட்டு, என்ன போரணில் இதுபோர் புண்ணிய திருப்போர், பாரினில் இதுபோர் பாத்திரக்கடிதோ, ஆட்டினை கொன்று வேலியை ஏற்றி வீட்டினை பெறுவதற்கு விரும்புவார் சிலரே, வஞ்சகம் அழிக்கு மாமகம் புரிவம் யாம். போரணில் இதுபோர் புண்ணிய திருப்போர். சுதந்திர போராட்டத்தை விட்டு பேசுகிறான். சிவாஜி தன்னுடைய சைனியத்திற்கு சொன்னதை அவன் நீண்ட பாடலாக எழுதியிருக்கிறான். அந்த பாடலை போல் நரம்பை முறுக்கேற்றக்கூடிய பாடலை நான் படித்ததே இல்லை. அவ்வளவு சிறந்தவன். ரொம்ப வள்ளுவனை உலகத்திற்கு தந்தான் என்று சொன்னான், தமிழ்நாட்டுக்கு தந்தான் என்று சொல்லவில்லை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பேசுகிறான். வள்ளுவனை அவன் தமிழ்நாட்டுக்கு தந்தான் என்று சொல்லியிருந்தால் அது பாராட்டுத்தான்.
இவனுடைய அறிவு உலகம் போற்ற வேண்டிய அறிவு, உலகம் பயன்பட வேண்டிய அறிவு என்று வார்த்தைகள் விழுகிறப்பா. விடுதலை தவறி கட்டு என்று சொன்னேன், பாரதி எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை தங்கத்தை நிறுப்பது போல் நிறுத்து போடுவான். புளியை நிற்பதற்கு கொஞ்சம் தள்ளலாம், சேர்த்து கொள்ளலாம், என்ன பண்ணுவான், தங்கத்தை நீங்கள் ஒரு குண்டுமணி கூட வீணாக்க மாட்டீர்கள். அது மாதிரி வார்த்தைகளை அப்படியே நிறுத்தி போடுவான். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு அவ்வளவு ஒரு சிறந்த மனிதன் நம்மிடையே வாழ்ந்தான். கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தான். யானையிடம் போய் பராசக்தி என்று சொல்லி அதனால் இறந்து போய்விட்டானே என்று நினைக்கிற போது, அவன் செத்த போது 11 பேர் அவனுடைய சவ ஊர்வலத்திற்கு பின்னால் போனார்கள் என்றெல்லாம் சொல்வார். அறிவதற்கு அந்த தலைமுறைக்கு போதுமானதாக இல்லை. இது நம்ம ஒரு 70-80 ஆண்டுகள் வாழ்ந்து அதுக்கு பிறகுதான் பாரதியை அறிய முடிகிறது. அவ்வளவு சிறந்த கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுவார். கம்பனுக்கு மேல் கவிஞன் இல்லை, கம்பனுக்கு மேல் அறிஞன் இல்லை, இளங்கோவுக்கு மேல் காப்பியம் இல்லை, அது மாதிரி வள்ளுவனுக்கு மேல் மேதமை இல்லை. 3 பேரையும் விடாமல் பாராட்டி கொண்டே செல்வான். 3 பேரையும் எந்த இடத்திலும் சேர்த்து சேர்த்து தான் பாராட்டுவான். தமிழினுடைய பெருமையை அவன் சொன்னது போல, எனக்கு தெரிய வள்ளலாருக்கு பின்பு வள்ளலாருடைய தாக்கம் பாரதியிடம் இருந்தது. பாட்டை எளிமைப்படுத்தி கொண்டு வருவதும் சமூகத்திற்காக பாடுபடுவதும் முதலில் வள்ளலாரிடம் வருகிறது. உங்களுக்கு சொல்லுகிறேன், விவேகானந்தர் மதத்தை கட்டுவதற்கு முயல்கிறார். சிகாகோவில் போய் இந்து மதத்தின் பெருமையை சொல்லுகிறார், இந்து தர்மத்தின் நிலைகளை சொல்லுகிறார். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் வைக்கிறார். ஒரே காலகட்டம் பாருங்கள் எல்லாரும். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், விவேகானந்தர் இந்து தர்மத்தை உலக நாடுகளுக்கெல்லாம் பரப்புவது. அதே சமயத்தில் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக இருக்கிற போது வள்ளலார் மட்டும் கீழே இறங்கியவர் பசி நீக்கம் என்று கிளம்பி விடுகிறார். நேரே சமூக பிரச்சனைக்கு வந்து விடுகிறார். கடவுள் இருக்கட்டும், அதையெல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி பசி நீக்கம், உயிர் இரக்கம், இது 2 தான் ரொம்ப முக்கியம், இது இல்லை என்றால் கடவுளை பற்றி அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிடுகிறார். முதலிலே சமூகத்திற்கு பாட்டுக்களை பயன்படுத்துவது என்கின்ற நிலையை முதலில் வள்ளலார் கொண்டு விடுகிறார். அதற்கு பாரதி தான் கொண்டு வருகிறார். இதற்கு பிறகு பாரதிதாசன் வேறு வகையாக மாற்றி அமைத்து அவர் போக்கிலே பாடுகிறார். ஆனால் அவன் சொன்னானே, நீடுதுயில் நீக்க பாடி வரும் நிலா, இந்த ஒரு வரிக்கு மேல் பாராட்டு உலகத்தில் கிடையாது. இந்தியாவுடைய நீண்ட துயிலை கலைப்பதற்காக வந்தவன் பாரதி என்று சொல்கிறான் பாரதிதாசன். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு மணக்க வரும் கற்பூர சொற்கோ. பின்னால் அண்ணாவை பாராட்டுவதற்கு பாரதிதாசன் பாரதியை பாராட்டிய வரிகளை என்னமோ அண்ணாவை பாராட்டுவதற்காக ஏற்படுத்தியது போல பின்னால் எடுத்து போட்டுக்கொண்டார்களே தவிர, இதற்கு மேல் ஒரு பாராட்டு பாரதிதாசனுடைய பாட்டு பாரதியை பாராட்டியது போல ஒரு பாராட்டு கிடையாது. ஐயர் என்ற சொல்லுக்கு மாற்று சொல் பாரதிதாசன் பேசியதில்லை. மிகச்சிறந்த கவிஞன் ஒருவனை நம்முடைய நூற்றாண்டின் தலைப்பிலே நாம் பெற்றோம். அந்த பாரதியை கேவலமாக பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றுதான் நம்முடைய ஜெயகிருஷ்ணன் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று என்னிடம் வந்து சொன்னாங்க. ஐயா, கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க ஐயா, பாரதியை படுமோசமாக கேவலமாக பேசுகிறாங்க, ஐயருங்கிறாங்க. ஐயருங்கிறது கால்டுவெல் ஐயர்னு சொன்னான். ஐயருங்கிறது மதிப்புக்குரிய சொல் தானே. கால்டுவெல் வெள்ளைக்காரன், அவன் தமிழுக்கு செய்த தொண்டின் காரணமாக கால்டுவெல் ஐயர் என்று அவர் அழைப்பார். அவர் சொன்னார், ஜெயகிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார். அதனால் நம்ம ஒரு பாரதி விழா நடத்த வேண்டும், நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று சொன்னார். நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் நான் தமிழிலே முதல்ல படித்தறிந்த பாடல் பாரதியினுடைய பாடல் தான். பிறகுதான் பல்வேறு மனிதர்களுடைய பாடல்களை படிக்கின்ற பழக்கம் எனக்கு ஏற்பட்டது தவிர, அவ்வளவு சிறந்த ஒரு அவனுடைய பாடல்கள் இன்டலெக்சுவலாகவும் இருப்பது. கவிஞர்கள் எல்லாம் எழுதுகமான பாட்டு சிறப்பு, அதை சுழித்து எழுதுவது, இதெல்லாம் ஒரு பாட்டு. இரவிலே பெற்றோம் விடியவே இல்லை, இது ஒரு பாட்டு. பகலில் இதெல்லாம் ஒரு பாட்டடா, என்ன இரவிலே பெற்றோம் விடியவே இல்லை. இந்த சுழித்து எழுதுவதுதான் கவிதை என்கின்ற நிலை போக அரைந்து பேசுவான் பாரதி. ஓரன் எழுது போர் புண்ணிய திருப்போம். என்ன வேகம், என்ன உணர்ச்சி, என்ன செறிவு. அவர் சொன்னதுதான் எனக்கு தெரிந்தது. கண்ணம்மா என்று தான் எழுதியிருக்கிறதாக பாட்டில் இருக்கிறது, செல்லம்மா என்று தான் அவர் எழுதியிருக்கிறார். இவர் சொன்ன பிறகுதான் எனக்கு, அவருடைய பேரன் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிகிறது. இருக்கும் செல்லம்மா என்று பாடியிருப்பார். ஆனால் அந்த அம்மா இவரிடமிருந்து பட்ட பாடு பாரதியிடம், ஐயோ அந்த அம்மாவை தான் ரொம்ப போற்றோம். அவ்வளவு சிரமம் பாரதியோடு இருக்கிறது.
ரொம்ப அன்பான மனிதன், ரொம்ப புரட்சிகரமான மனிதன், ரொம்ப சிந்தனையான மனிதன். 2000 ஆண்டு அறிவினுடைய வீச்சு பாரதியினுடைய பாடல்களில் வெளிப்படுகிறது. அவன் எழுதாதது என்ன எழுதவில்லை. விடுதலையை மட்டுமா எழுதினான்? அவர் சொன்ன மாதிரி கதைகள் எழுதினான், என்னென்னவோ எழுதினான். ஆக பாரதியை நாம் கம்பெனி போற்றுவது போல, பழைய தலைமுறையில் அவர்களை போற்றுவது போல புதிய தலைமுறையில் போற்றுவதற்குரிய, நான் சொன்னேன் பெரிய இன்டலெக்சுவல் என்பதற்கு, இந்தியா ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு காரணம் சொன்ன ஒரே ஒரு கவிஞன் பாரதி தான். அவன் சொன்ன பிறகுதான் எனக்கு இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் எசென்ஷியல் என்றே எனக்கு தோன்றியது. அதே மாதிரி அவன் காந்தியை அடையாளம் கண்டு கொண்டது என்பது அவனுடைய தலைமுறையில் எல்லா தலைவர்களும் கைவிட்டு விட்டார். காந்தியை அடையாளம் கண்டு கொண்டது பாரதி மட்டும்தான். அடையாளம் கண்டு கூட உடனே பேசுகிறான், விடுதலையோ சின்னமே. பாரதி வந்து விட்டாங்க, இன்னுமே என்ன இருக்கு? இன்னும் 25 வருஷம் இன்னும் விடுதலை வரப்போகுது. அதெல்லாம் பாரதிக்கு இல்லை, நாளைக்கே வந்துருச்சு. காந்தி வந்துட்டான், கதவை திறந்தாச்சு, இனிமேல் விடுதலை ஒன்றுதான் என்று அந்த அளவுக்கு அவன் ரொம்ப காந்தியை அடையாளப்படுத்தி காட்டியவன். ரொம்ப இந்தியாவின் மிகச்சிறந்த மனிதர்களெல்லாம் ஒரு தலைமுறையிலே வாழ்ந்து போய்விட்டார். ஒரு தலைமுறையை வாழ்ந்து எல்லாம் ஒன்றாக போய்விட்டார். ராஜாஜி, காமராஜர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், கிருபளானி, என்ன மனிதர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன், என்ன எங்கேயா இவ்வளவு தியாகிகள்? ஒரு ஊருக்கு 100 பேர் இப்படியெல்லாம் இருந்து எல்லாம் போய் எல்லாம் களவாணி பைகளாக வந்துட்டாங்க. எல்லாம் களவாணி பைகளாக வந்துட்டாங்க. முட்டையடிக்கிறது தான் அரசு அடைவதனுடைய நோக்கம் என்ற நிலைமை நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருப்பது என்பது ரொம்ப மோசமானது. இந்தியாவினுடைய தர்மமும் இந்தியாவினுடைய அறமும் பாருங்க, தர்ம சக்கரம் தான் நம்முடைய இந்தியாவினுடைய சின்னம். தர்ம சக்கரம், புத்தன் உருட்டிய தர்ம சக்கரம், அதைத்தான் ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய சின்னமாக வைத்தார். இந்தியா இருக்கின்ற வரையிலும் தர்மம்தான் அதனுடைய அடிப்படை. அந்த அளவுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும் என்று பாரதி பாடுகிறானே. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மகாபாரதத்தில் தர்மனுடைய வாழ்வை சூது கவ்வவில்லையா? பிறகு தர்மன் வெல்லவில்லையா? ஆகவே எல்லாவற்றிலிருந்து உனக்கு விடுதலை வரும். அந்த தர்மத்தின் வாயிலாக வருகின்ற விடுதலை இந்த நாட்டை மீண்டும் மேலெடுத்து செல்லும். ஆகவே பாரதி என்பவன் இந்திய விடுதலைக்காக மட்டும் பாடியவன் இல்லை, தர்ம மார்க்கத்தை மீண்டும் இந்தியாவில் நிலைநிறுத்தி பாடியவன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.